தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கர்நாடகாவில் யார் முதல்வராக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி முடிவெடுப்பார் என்று சித்தராமையா தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் பதவியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு காங்கிரஸ் மேலிடம் காரணமில்லை என்றும், முதல்வர் பதவியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை கர்நாடகாவின் காங்கிரஸ் தலைமையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரசின் அகில இந்திய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மைசூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பதில் அளித்துள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கர்நாடகாவின் சட்டமன்றத்தில் முதல்வராக யார் நீடிப்பார் என்று நான் தெரிவித்த பிறகு இதில் விவாதிப்பதற்கு ஒன்றுமில்லை. முதல்வராக யார் நீடிப்பார் என்பது குறித்து இவ்வளவு கேள்விகள் கேட்பதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவின் முதல்வர் பிரச்சினை குறித்து காங்கிரஸ் மேலிடத்திடம் தான் ஏற்கனவே பேசிவிட்டதாக குறிப்பிட்ட அவர், யார் முதல்வராக இருக்க வேண்டும் என்பது குறித்து ராகுல் காந்தி முடிவெடுப்பார் என்றும், ராகுல் காந்தி எடுக்கப் போகும் முடிவைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சியை விட யாரும் பெரிதல்ல என்று காங்கிரசின் தேசிய தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த பிறகும் கூட காங்கிரசின் முதல்வராக யார் நீடிக்க வேண்டும் என்பது குறித்து ராகுல் காந்தி எடுக்கப் போகும் முடிவைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளது காங்கிரஸில் கார்கேவை விட ராகுல் காந்திக்கு தான் அதிக முக்கியத்துவம் உள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி எடுப்பதுதான் இறுதி முடிவாக உள்ளதை தவிர காங்கிரசின் தலைவரான கார்கே பெரிய முடிவுகளை எடுப்பது இல்லை என்று சித்தராமையாவே வெளிப்படையாக தெரிவித்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.